Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய சூப்பர் மணி UPI ஆப்ல இருந்து ஒருத்தங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல சென்ட் மணி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சென்ட் மணி சொல்லிட்டு. ஓகே, இப்போ சென்ட் மணி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். சென்ட் மணி டு ன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர்ல செலக்ட் ஆயிருக்கு. மொபைல்ல செலக்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இதுல மூணாவது இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படினா இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கவுண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கவுண்ட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயும் சேம் அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணனும். யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணனும். அதுக்கப்புறம் அவங்களுடைய AFC கோடு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணனும். ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை ரெண்டு பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் நம்பர் அப்படின்ற பாக்ஸ்லயும் கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்ற பாக்ஸ்லயும் அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய IFSC கோடு வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய IFSC கோடு வந்து என்டர் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணனும். இது வந்து அக்கவுண்ட்ல இருக்க மாதிரி தான் என்டர் பண்ணனும் அவசியம் இல்ல. அவங்களுடைய நேம் தெரிஞ்சா அவங்களுடைய நேம் வந்து நீங்க எப்படி வேணா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்ட பிறகு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அடுத்த பேஜ்ல இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ₹1 என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல பேன்னு சொல்லிட்டு இருக்கு. பே வந்து கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூஸ் டு பே வித்னு சொல்லிட்டு நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய பே வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து பே கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க செலக்ட் பண்ண பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ண பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் இன் ப்ராசஸ் சொல்லிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் ஆயிடும். இப்போ வந்து அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம வந்து பாருங்க இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய சூப்பர் மணி UPI ஆப்ல இருந்து ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.